நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்கலாம் கொள்கை இல்லாத தற்கொலை கூட்டம்னு பார்த்தா காட்டு மிராண்டி கூட்டமா இருக்கு. கருத்தியல் ரீதியாக நான் ஒரு கேள்வி வச்சேன். ஏன் சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து அண்ணன் விஜய் அவர்களை மட்டுமே விமர்சனம் பண்றான்னு ஒரு கேள்வி வச்சேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம துப்பு இல்லாம இன்பாக்ஸ்ல வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறீங்க, போட்டோவை மாஃபிங் பண்றீங்க. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளு நான் கிடையாது தம்பி. நீங்க வந்து தற்கொலை கூட்டம் நினைச்சா காட்டு மிராண்டி கூட்டமா இருக்கீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, அறிவும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒருத்தன் ஒரு கேள்வி வச்சானா அந்த கேள்வி சரியா தவறான்னு கொஞ்சம் சிந்திங்கடா. திரும்பவும் சொல்றேன், இப்போது போய் கேளுங்க, அண்ணன் சாட்டையிட்ட போய் கேளுங்க. ஏன்னே திரும்ப திரும்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசியிருக்கோம். இன்னைக்கும் உங்க அண்ணன் வந்து தளபதி அண்ணன் விஜய் அவர்களை விமர்சனம் செய்து தான் வீடியோ போட்டிருக்காரு. வேதாரண்யத்துல பேசும்போதும் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சனம் பண்ணி தான் அவர் பேசியிருக்காரு. கட்சியை வளர்க்கக்கூடிய எண்ணம் என்பது சாட்டை துருமுறை கிடையாது. உங்களுக்கு அறிவு கிடையாது. என்ன சொன்னாலும் கை தட்டுவீங்க. மலுமுட்டி மண்டை இல்ல, என்ன சொன்னாலும் மாட கை தட்டுவீங்க. சிந்திக்கவே மாட்டீங்களாடா நீங்களாம். சொல்லுங்க, இவ்வளவு சொல்றேன், இப்போதுமே கேளுங்க. திரும்ப சொல்லுங்க, அண்ணன் சாட்டையிட்ட சாட்டை அண்ணனுக்கு தில்லு இருந்தா பதில் சொல்லுங்க. இடுமோகன் கார்த்தியை வர சொல்றேன், ஒத்தைக்கு ஒத்தைக்கு 1 to 1 விவாதம் பண்ணலாமா? அவ்வளவு தேவையில்லை, நான் வாரேன். ஒத்தைக்கு ஒத்தைக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு ஒத்தைக்கு ஒத்தைக்கு நேரலையில இருந்து விவாதம் பண்ண தைரியம் இருக்கா? கேட்டு சொல்லுங்க. நீங்க தைரியம் இருந்தா அதுக்கு பதில் சொல்லுங்க.